நம்ம இன்னைக்கு வந்து முந்திரி பருப்பு வச்சு பக்கடா செய்ய போகிறோம். முந்திரி பருப்பு பக்கடா. அதுக்கு இந்த பாக்கெட் வந்து நமக்கு வெளிநாட்டில் இருந்து என் பையன் வாங்கிட்டு வந்தது, துபாயிலேருந்து. இதை நம்ம பிரித்து பார்ப்போம் எப்படி இருக்கும். தொலியோடு இருக்குது இந்த பருப்பு. வந்து நம்ம வெட்டுவோம் இந்த கவரை. கடலை மாதிரி இருக்கு, தொலியோட கடலை மாதிரி இருக்கு. தொலி இல்லாமல் வருது. இப்போ வந்து முழு பருப்பாக இருக்குது, அதுவும் தொலியோடு இருக்குது. இப்படி உரித்து எடுக்க வேண்டியது இருக்குது. தொலியை வந்து நம்ம சுரண்டினோம்னா வருது. வறுத்த பருப்பு தான். இப்படி உரிச்சிட்டோம்னா இப்படி சுரண்டி எடுத்தோம்னா அந்த தொலி வந்துடுது. நல்ல பருப்பு வெள்ளையாயிரு. இந்த மாதிரி நம்ம எல்லா பருப்பையும் உரித்து வச்சுக்கிடுவோம். எல்லா பருப்பும் போடலை, நாங்கள் வந்து கொஞ்சம் தேவைக்கு கொஞ்சம் போடுறேன், அவ்வளோதான். இப்போ பக்கோடாவுக்கு வந்து கடல மாவு போடுவோம். அதே அளவு பச்சரிசி மாவு. வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் தான். ஒரு பச்சை மிளகா கறி வச்சுருக்கேன். பச்சை மிளகா நம்ம எடுத்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும். பெரிய சீரகம், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம், இருந்தாலும் தனி மிளகா பொடி, கொஞ்சம் உப்பு, தூள் உப்பு. இது வந்து இதுக்கு மட்டும்தான். நம்ம முந்திரி பருப்பில் வந்து உப்பு போட்டு வறுத்து வச்சுருக்காங்க, அதனால உப்பு இதுக்கு தேவையில்லை. இதை எல்லாமே போட்டு நல்லா பிணைஞ்சிக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை உருவி போட்டுக்கிறோம். இதையும் போட்டு நல்லா வந்து ஒன்று சேர்ற அளவுக்கு பிணைஞ்சிக்கிறோம். இப்போ தண்ணி வந்து நம்ம தொளிச்சு தான் பிணையணும், ஊற்றிடக்கூடாது. நல்லா ஒரு ரொம்ப கெட்டியாக பிணையாமல் கொழு பொருள்னு பிணைஞ்சி வச்சுக்கிறோம். இந்த அளவுக்கு பிணைஞ்சிருக்கோம். ரொம்ப கொலகொலான்னு பிணைஞ்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சாதான் அந்த முந்திரி பருப்பு வந்து உள்ளே ஒட்டிகிட்டு இருக்கும். இல்லைன்னா பருப்பு மட்டும் தனியாக கீழே விழுந்துடும். இதை நம்ம வந்து வேக வச்சு எடுக்கும்போது நல்லா வந்துடும். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம், நல்லா காய்ச்சி போச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து போடுவோம். ஒவ்வொரு பக்கடாவுலையும் இந்த நம்ம எடுத்து போகிறதுல ஒவ்வொரு முந்திரி பருப்பு இருக்கிற மாதிரி போடுவோம். இது வந்து ஒன்றோட ஒன்றா ஒட்டாது, திரட்டி விட்டாலும் வந்துடும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் அதை கிண்டி விடணும். லேசாக வந்து நம்ம அப்படி கிளறி விட்டு திருப்பி போடுவோம். இது வந்து ஒட்டினாலும் இந்த கரண்டியை வச்சு இப்படி கிண்டி விட்டோம்னா வந்துடும், ஒட்டாது, தனித்தனியாக இருக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அடுப்பை வந்து கொஞ்சம் லேசாக குறைச்சி வைக்கணும். ரொம்ப திகுன்னு எரிஞ்சினாலும் கருகி போயிடும். ரொம்ப கம்மியாக இருந்தாலும் உள்ள பருப்பு வேகாது. அதனால பருப்பு ஏற்கனவே வெந்தது தான்,
அது வேகணும்னு அவசியமே கிடையாது. மேலே உள்ள மாவு மட்டும் வெந்தால் போதும். இருந்தாலும் கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சோம்னா நல்லா மஞ்சக்கணக்காக இருக்கும் பக்கோடா. இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி அள்ளிடுவோம். நல்லா மஞ்சக்கணக்காக இருக்கும். இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும்போதே அவ்வளோ மணமாக இருக்கும். பருப்பு போட்டிருக்கிறதுனால சாதாரண பக்கோடாவை விட இந்த பக்கோடா வந்து நல்லா ஒரு மணமாக இருக்கும். நான் முந்திரி பருப்பு பக்கோடா சுட்டுட்டோம். இப்போ ஒரு பக்கோடாவுக்குள்ளே ஒரு முந்திரி பருப்பு இருக்கிற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து 2, 3 வச்சு போட முடியாது. பருப்பு போட்டதே கொஞ்சம் தான். ஒவ்வொரு பக்கோடாவுக்குள்ளேயும் ஒவ்வொரு பருப்பு இருக்குது. இதுக்குள்ளே இருக்குது. இந்த பருப்பு இருக்குது. நம்ம வந்து பிச்சை பார்க்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு பக்கோடாக்குள்ளேயும் ஒவ்வொரு முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். ஏன்னா அப்படி தான் நான் எடுத்து போட்டேன். ஏன்னா ஒரு பக்கோடாக்குள்ளே 3 பருப்பு 4 பருப்பு போயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் நான் அந்த ஒவ்வொரு பருப்பு இருக்கிற மாதிரியே எடுத்து மாவு போட்டேன். சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வெறும் பக்கோடாவை சாப்பிட்றதுக்கு உள்ளுக்குள்ளே முந்திரி பருப்போடு சாப்பிட்றது ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு முந்திரி பருப்பு கிடைச்சா வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.